மகா சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு பூஜை செய்த வழிபட ஏற்ற நாளாக சங்கடஹர சதுர்த்தி தினம் பார்க்கப்படுகின்றது. அதிலும் இன்று கடைபிடிக்கப்படும் மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்தின் விசேஷம், விரத பலன்கள், விரத முறை ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுப்பவன், சதுர்த்தி என்றால் அமாவாசை பௌர்ணமிக்கு பின்னர் வரும் 4வது நாள் என்று பொருள். நமக்கு வரும் சங்கடங்களை சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும். போக்க வல்லவர் என்பதால் மாதம் தோறும் வரும் 2 சங்கடஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பாக பார்க்கப்படுகின்றது. ஒரு மாதத்தில் அமாவாசைக்கு பின்னர் வரும் சதுர்த்தி, பௌர்ணமிக்கு பின்னர் வரும் சதுர்த்தி என 2 சதுர்த்திகள் வந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னர் வரும் தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது. அன்று வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். நமக்கு வரும் துன்பங்களை, தடைகளை, கஷ்டங்களை அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்புமிக்க விரதம் இது. மனிதருக்கு மட்டும் அல்ல, தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்த போது அவர்கள் கணபதியை வணங்கி நலம் பெற்றுள்ளனர். இந்த சதுர்த்திக்கும் சந்திரனுக்கும் அதிக நெருக்கம் உண்டு. இந்த நாளில் சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை நீக்கியதாக புராண கதைகள் கூறுகின்றன. சதுர்த்தி விரதம் தோன்றிய கதை. சங்கடஹர சதுர்த்தி விரதம் தோன்றியதே ஒரு சுவையான வரலாறு. ஒருமுறை கைலாயத்திற்கு வந்த பிரம்மனை பார்த்து ஏளனமாக சிரித்தார் சந்திரன். இதை பார்த்த விநாயகர், சந்திரனே, உன் பிரகாசம் உலகில் எங்கும் இல்லாமல் போகட்டும், உன் பிரகாசம் யார் கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து போகட்டும் என்று சாபமிட்டார். அந்த நொடியே வானத்தில் சந்திரன் இல்லாமல் போனது. நிலவை காணாத தேவர்களும் இந்திரனும் அதிர்ச்சியடைந்தனர். சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு விநாயகரை வேண்டினார். ஆண்டுக்கு ஒரு நாள் ஆவணி மாத சதுர்த்தியன்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என்று கூறி சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை கொஞ்சம் குறைத்தார் விநாயகர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி என்று விரதம் இருந்து தம்மை வழிபடுபவர்களின் சங்கடங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்வேன் என்று கூறினார். இதை கேட்ட சந்திரன் தன் தவறை உணர்ந்து விநாயகரை குறித்து கடுந்தவம் இருந்தார். அவரது தவத்துக்கு மனமகிழ்ந்த விநாயகர் அவருக்கு அருள் புரிந்து வளரும் வரத்தை கொடுத்தார். இப்படி சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிறை சதுர்த்தி தினமாகும். ஆகவே சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்த திதியானது. சந்திரனின் அகந்தையை அளித்த தினம் இது. சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது எப்படி? சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து விநாயகர் படத்திற்கு விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். மாலையில் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வேண்டும். இரவில் உதயமாகும் சந்திரனை தரிசித்து வழிபாடு செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடித்து அங்காரகன் என்னும் செவ்வாய் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக பதவியை பெற்றான். எனவே செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகின்றது. அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும். மகா சங்கடஹர சதுர்த்தி என்று கோவிலுக்கு சென்று விநாயகரின் அருளை பெறுவோமாக.